கேர்ள்ஸ்க்கு இருக்குது. கிஃப்ட் குடுக்குறனால ஒரு பெரிய டெடி பேர் வாங்கி குடுத்து, ரோஸ் குடுத்துட்டா ஓகேவா இருக்குன்னு. மேபி அந்த தாட் ப்ராசஸ்ல இத எதுவும் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இல்ல நிஜமாவே ஒரு ரியல் லைஃப்ல ஒரு ஒரு அனிமல பார்த்தா, அனிமல் கிட்ட போவேன்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. ஆனா உங்களுக்கு எப்படி நீங்க வந்து ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டலா அதாவது இது இப்படித்தான் இருக்கும், நெகட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்ப லீடே பண்ண முடியாது. இது அவங்க ஃபெமினிஸ்ட்ன்னு வேற சொல்லிக்கிறாங்கன்னா எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஃபெமினிஸ்ட் தே ஆர் நாட் அகைன்ஸ்ட் மென்ன்னு நான் நெனைக்கிறேன். We live in a society where we have to live together and grow together and progress together. Men and women எப்பயுமே. கேர்ள்ஸ் வந்து ரேப் பண்ண பையனை ரேப் பண்றாங்கன்னா கீழே கமெண்ட்ல ஃபுல்லா வந்து ரொம்ப காமெடியா வந்து பேசுறாங்களோ அத ரொம்ப வந்து காமெடியா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு பசங்களா பொண்ணுங்க வந்து பாக்கணும்னு தோணும் எனக்கு அது பிளஸ் மாதிரி பேசுறாங்க அந்த பையனுக்கு தான் அது ஹராஸ்மெண்ட் அந்த பையனுக்கு தான் மென்டலியா வந்து பிரச்சனையா ஏற்படும் அவனுக்கு பட் அதை மட்டும் ஏன் சமூகம் வந்து பொண்ணுக்கு ஒரு மாதிரி பாக்குது பையனுக்கு ஒரு மாதிரி பாக்குது சேம் ரேப் இஷ்யூஸ் இல்ல இவ்வளவு ஃபில்டர் தாண்டி நகை பணம் இந்த வீடு எல்லாம் ஃபில்டர்லாம் தாண்டி பண்ற மேரேஜ்ல ஏதாச்சும் என்ன சொல்றது அது லவ் இருக்குமா அதுல ஒரு ஹியூமன் பீயிங் சாதாரணமா நடந்து போக முடியுது. அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. அவங்களால பத்திரமா போயிட்டு வர முடியுதுன்னு ஒரு சிச்சுவேஷனே இல்ல. அப்படி ஒரு பிளேஸ்ல இருக்கிறோம்னா இட் இஸ் நாட் சேஃப் அட் ஆல். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டா மைண்ட்ஸ். மறுபடியும் மணி கூட ஒரு டிஸ்கஷன். நிறைய டவுட்ஸ், மீம்ஸ், ரொம்ப பாப்புலரா டிக்டாக்ல இதுல எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. we are going to discuss அண்ட் நிஜமாவே இது டிஃப்ரெண்டான ஒரு டிஸ்கஷன். ஏன்னா இப்ப இருக்கிற யூத் என்னெல்லாம் நினைக்கிறாங்கன்றத பத்தியும் we are going to discuss about it. ஸ்டார்ட் பண்ணலாம் மணி நம்ம கொஸ்டின்ஸ். ஆக்சுவலா லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான டாபிக் தான் கான்ட்ரவர்சியல் டாபிக் சொல்றது இப்ப தேவையான டாபிக்கும் கூட ஏன்னா லாஸ்ட் வீக் முழுக்க மேக்சிமம் வந்து ஃபாரினர்ஸ் ஆர் ஃபெமினிஸ்ட் வந்து ஃபாரின் ஃபெமினிஸ்ட் வந்து ஒன்னு டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க பேர் திஸ் மேன்ட்டு அந்த டாபிக் பத்தி நான் பேச போறேன் அதாவது ஒரு பெண் வந்து காட்டுக்கு போறாங்க அவங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒரு ஆப்ஷன்ல வந்து மேன் இருக்கான் இன்னொரு ஆப்ஷன்ல வந்து பேர் இருக்கு இப்போ ஒரு பெண் வந்து எதை சூஸ் பண்ணணும் கரடியை சூஸ் பண்ணணுமா மனுஷனை சூஸ் ஆம்பளை ஒரு மேனை சூஸ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சா பெண் வந்து கரடியை சூஸ் பண்றது பெட்டரா அப்படின்னு அவங்க ஷேர் பண்றாங்க இந்த கொஸ்டின் எந்த அளவுக்கு கரெக்ட் இல்ல ஏன் தப்பு உங்க வியூல சொல்லுங்க இல்ல அது இந்த கொஸ்டினே வந்து கொஞ்சம் ஒரு கற்பனையா தான் தே ஆர் ட்ரைங் டு கிவ் அ சினாரியோ, ரைட்டா? அப்படி ஒரு சினாரியோல இவங்க வந்து அந்த பேர்ன்னு நினைக்கிறத ஒரு டெடி பேர்ன்னு நினைச்சிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு பெரிய டவுட். நம்ம எப்பயுமே வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து டெடி பேர்னா ரொம்ப இஷ்டம். அண்ட் தே ட்ரை டு ரீப்ளேஸ் சரி எவ்ரிதிங். ஒரு டெடி பேர் ஆள் உயர டெடி பேர் வரைக்கும் விற்க தான் செய்றாங்க. அண்ட் இன்னும் அதை ஹக் பண்ணிக்கிறது, அதை கிஃப்டா குடுக்கறது, இந்த கான்செப்ட் ரொம்ப வருஷமா இருந்துட்டே இருக்கு. கேர்ள்ஸ்க்கு இருக்குது கிஃப்ட் குடுக்கறனால ஒரு பெரிய டெடி பேர் வாங்கி குடுத்து, ரோஸ் குடுத்துட்டா ஓகேவா இருக்குன்னு. மேபி அந்த தாட் ப்ராசஸ்ல இத எதுவும் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இல்ல நிஜமாவே ஒரு ரியல் லைஃப்ல ஒரு ஒரு அனிமல பார்த்தா, அனிமல் கிட்ட போவேன்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. அவங்க அவங்க சொல்ற கான்டெக்ட் என்னன்னாக்கா ஒரு பையன் கிட்ட போனானா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது அவன் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணலாம் அவர் வந்து பிசிக்கலா தாக்கலாம் அவர் வந்து ரேப் விக்டிம்ஸ் நிறைய அவங்க இருக்குது அதே பேர் அவங்க அடிக்கும் தெரியும் இங்க போனா என்ன பண்ணுவான்னு தெரியாது பேர் வந்து என்ன கொள்ளும் தெரியும் சோ பெட்டர் டு சூஸ் பேருங்காங்க அவங்க சொல்ற கான்டெக்ட் இதான் மொத்தமா இல்ல அன்சர்டனிட்டி ஓகே. ஆனா உங்களுக்கு எப்படி நீங்க வந்து ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டலா அதாவது இது இப்படித்தான் இருக்கும், நெகட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்ப லீடே பண்ண முடியாது. we are in a life where like men women எல்லாரும் சேர்ந்து ஒரு உலகத்துல தான் இருக்கிறோம். அது கம்ப்ளீட்டா மென் எல்லாம் ரொம்ப மோசம். அவங்க என்ன வேணா எப்ப வேணா எதை வேணா பண்ணிருவாங்க. அவ்வளோ அன்ஸ்டேபிளான ஒரு மென் தான் இருக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. எல்லாரையுமே அப்படி ஈக்குவேட் பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரியல. So it shows like all men are really really bad and they can hurt us அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியிலே பாக்குறதுன்றது அந்த கண்ணாடி இது மஞ்ச காமால இருக்கிறவன் என்ன கண்ணாடி போட்டு பார்த்தாலும் எல்லாம் மஞ்சளா தான் தெரியும்ல. அது மஞ்சளாவே மாதிரிதான். தெரியும் So எல்லாமே நம்ம போட்டு நம்ம எப்படி பாக்குறோம், பெர்சீவ் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த பெர்சீவ் பண்றது தான் மட்டும் வச்சுக்கலாம லைக் எவ்ரிபடி லைக் எல்லாத்தையும் அதையே திருப்பி திருப்பி சொல்லி அதை நம்ப வைக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு பயமாவும் இருக்கு. ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றது, இந்த மாதிரி ஒரு 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 அபத்தமான ஒரு சிச்சுவேஷன்ல இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ எல்லாரும் அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்ட சும்மா ஒரு ஆர்குமெண்ட்ட கிளப்பி விட்டுட்டு அதுக்கு எல்லாரும் வந்து இல்ல மென் எல்லாம் மோசம், மென் எல்லாம் மோசம், இது பேர தான் நாங்க வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப அபத்தமா இருக்கு.
யூ கேனாட் ஜட்ஜ் சம்திங் லைக் தட். அப்போ எல்லா மென்னும் இப்படிதான் இருக்கிறாங்கன்னா எல்லா விமனும் காசிப் பேசுவாங்க, எல்லா விமனும் இப்படிதான் இருப்பாங்க, ரொம்ப கிரீடியா இருப்பாங்க, செல்ஃப் சென்டர்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா இந்தியன்ஸ் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரிலிஜனோ இல்ல கேஸ்டோ இல்லைன்னா ஒரு ரேஸோ இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றது எவ்வளவு தவறோ, இதையும் அப்படி நம்ம சொல்றது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். சோ அப்படி ஒரு விஷயத்த இவ்வளவு தூரத்துக்கு ஆர்கனைஸ்டா திரும்ப 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 கட்டமைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இட் பிகம் சோ பாப்புலர்ல இப்போ. நீங்க வந்து ஒரு ஹேஷ்டேக் போட்டு இத பத்தி ஏகப்பட்ட டிஸ்கஷன் போட்டு எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு எப்படி ஒரு கோவிட் பரப்புற மாதிரி இதுவும் ஒண்ணு பரப்பிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது அவங்க ஃபெமினிஸ்ட்னு வேற சொல்லிக்கிறாங்கன்னா எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஃபெமினிஸ்ட் தே ஆர் நாட் அகைன்ஸ்ட் மென்னு நான் நினைக்கிறேன். We live in a society where we have to live together and grow together and progress together. Men and women எப்பயுமே. அதுல மென்னுக்கு அகைன்ஸ்டா இருந்து என்ன சாதிக்க போறோம்னு எனக்கு தெரியல. அப்ப இது நம்ம ஃபெமினிஸ்ட் பெண்ணியம் சொல்லி பேசுவாங்க, இது வந்து ஃபேக் ஃபெமினிஸ்ட். அதாவது அட்டென்ஷன் சீக்கிங் ஃபெமினிஸ்ட் வந்து இப்படி சொல்றாங்க வச்சுப்போம். ஆனா அவங்க சொல்ற பாயிண்ட் ஒரு வகையில சரிதானே. நான் இப்போ ஒரு விக்டிம் எடுத்துக்கிட்டா மோஸ்ட்லி பசங்க தான் வந்து பெண்களுக்கு நிறைய விக்டிம், அதாவது அபியூஸ் பண்றாங்க, ஹராஸ்மெண்ட் நடக்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க சொல்றபடி பார்த்தா ஆமா, எதுக்கு நம்ம வந்து ஒரு பையன் நல்லவனா கெட்டவனா தெரியாது, அதுக்கு வந்து அவங்க சொல்ற சரிதானே, எல்லா ஆம்பளைங்கிட்டையும் பாத்துன்னு சொல்ற சரிதானே உங்களுக்கு. எஸ் ஆல்மன் இல்ல ஹேஷ்டேக் அது போடுறாங்க. நம்ம இப்படி ஜெனரலைஸ் பண்றதுல எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இது ரிவர்ஸ்லயும் நடக்க தான் செய்யுது. எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கிங் ஒரு பெண்ண வந்து ஒரு மென் வந்து இப்ப வந்து பின்தொடர்ந்து அவங்கள அட்டாக் பண்றது, ஹர்ட் பண்றது இதெல்லாம் நடக்குதுன்னா, இது ரிவர்ஸாவும் நடக்க தான் செய்யுது. ரியல் வேர்ல்ட்லயும் நடக்குது. மேபி த பெர்சன்டேஜ் ஒண்ணு தெரியாம இருக்கலாம். வெளியில தெரியாம இருக்கலாம். இன்னொன்னு வந்து அம் இன்னும் அவ்வளவு தூரத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்படாம இருக்கலாம் நெறைய விஷயங்கள். இட் இட் ஆல்சோ ஹேப்பன்ஸ்ன்னு நான் சொல்றேன். அது எந்த ஏஜ் குரூப்லயுமே நடக்க தான் செய்யுது. பட் ஆனா நமக்கு அவ்ளோ தெரியறதில்ல. யூசுவலி லைக் விமன்க்கு ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ, ஓரளவுக்காவது பேசப்படவா செய்யுது. அவ்வளவுதான் நான் நெனைக்கிறேன். பட் இந்த ரிவர்ஸ் சைட்லும் இட் ஹேப்பன்ஸ். நம்ம வந்து எல்லா மென்னையும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப, இப்ப ஒரு இந்த சீரிஸ் ரீசென்ட்டா பார்த்த சீரிஸ் வந்து பேபி ரெயின்டியர்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பார்த்தேன். இட்ஸ் Netflixல வந்த சீரிஸ். அது பார்த்தீங்கன்னா, ஒரு 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 லேடி ஒரு லைக் 40 இயர் ஓல்டு லேடின்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து ஒரு காமெடியன ஸ்டாக் பண்ணுவாங்க. லிட்டரலா ஸ்டாக்கிங்னா எல்லா இடத்துலயுமே அவங்க அவங்க ஹிஸ்டரியிலயுமே அவங்களோட லைஃப் நெறைய போலீஸ் ஹிஸ்டரியிலுமே அவங்களுக்கு இருக்கு. ஸ்டாக்கிங் அவங்க நெறைய தடவ பண்ணியிருக்கிறாங்க. நெறைய பேர பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது கிரிமினல் ரெக்கார்டாவே அதுல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து கற்பனை கதை கிடையாது. இட் ஹஸ் ரியலி ஹேப்பன்ட். அண்ட் இப்போ அந்த ரியலா அதுல இந்த கேரக்டர் வந்து அவங்கள இன்டர்வியூலாம் பண்ணாங்க. நியூஸ்ல வந்து இன்டர்வியூலாம் பண்ணாங்க. நிஜமாவே இப்படி இருக்கா? அப்படின்ற மாரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் கேன் ஹேப்பன் டூ எனிபடின்னு நான் நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்சன் ஹவ் தே டூ இட். அது அந்த கேரக்டரோ அந்த மாதிரி தான். ஆண் பெண்ணுன்னு மட்டும் நம்ம வந்து பிரிச்சு ஆண் வந்து ஹர்ட் பண்ணிடுவாங்கன்னா அப்கோர்ஸ் இந்த பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்குது. ஏன்னா ஆண் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்னும் அந்த கன்சென்ட் கேட்காம ரொம்ப பின்தொடர்றதா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்கள ஹர்ட் பண்ண பாக்குறதுன்றது நடக்க தான் செய்யுது. இல்லைன்னே சொல்ல ஆல் ஓவர் த வேர்ல்ட் இட் ஹேப்பன்ஸ். ரேப் அதெல்லாம் நடக்க தான் செய்யுது. அதுக்காக ஒட்டுமொத்தமா அப்படியே போயிட முடியாது, அப்படியே நினைச்சிட முடியாதுன்னு சொல்றேன் நான். இல்ல இப்போ ரேப்புங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம், ஓகேங்களா. அது பெண்ணுக்கு நடந்தா கீழே வந்து நிறைய சப்போர்ட்டிவா நிறைய காமெண்ட்ஸ் போடுறாங்க. அது பையனா இருக்கட்டும் காமெண்ட்ஸ் போடுறாங்க. இது பையனுக்கு வந்து ஆகுது, கேர்ள்ஸ் வந்து பையனை ரேப் பண்றாங்கன்னா கீழே கமெண்ட்ல ஃபுல்லா வந்து ரொம்ப காமெடியா வந்து இது பேசுறாங்களோ, அத ரொம்ப வந்து காமெடியா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. பசங்களோ பொண்ணுங்க வந்து பாக்கணும்னு தோணும் எனக்கு. அது ஏதோ பிளஸ் மாதிரி பேசுறாங்க. அந்த பையனுக்கு தான் அது ஹராஸ்மெண்ட், அந்த பையன் தான் மென்டலியா வந்து பிரச்சனையா ஏற்படும் அவனுக்கு. பட் அதை மட்டும் ஏன் சமூகம் வந்து பொண்ணுக்கு ஒரு மாதிரி பாக்குது, பையனுக்கு ஒரு மாதிரி பாக்குது, சேம் ரேப் இஷ்யூஸ். இல்ல நம்ம வந்து கற்புனாலே அது ஒன்லி ஃபார் விமன் தானே. விமன் தான் வந்து குடும்ப குத்துவிளக்கு, ஒரு ஒரு கௌரவம் இது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். ஆம்பளைக்கு என்ன நாசமா போனாலும் யாரும் கேட்கவே மாட்டாமான்னு எனக்கு தெரியும். ஃபீலிங்ஸ் நம்ம போன வீடியோல சொன்னோம். ஃபீலிங்ஸ்ன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் சொன்ன அது திருப்பி அந்த சீரியஸ் ஏன் சொல்றேன்னா, அதுல வந்து அந்த மேல் ஒருத்தர் ஸ்டாக் பண்ணப்படுற மேல் வந்து ஆல்ரெடி ஹி வுட் ஹவ் பீன் ரேப்ட் பை அனதர் மேன். ஆக்சுவலா அதுல இருக்கிறப்ப அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஹவ் ஹி சேஞ்ச்ட் பிகாஸ் ஆஃப் தட் அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு மனசும் எவ்வளவு தூரத்துக்கு ஹர்ட் ஆயிருக்கும். அவங்க உடல் ரீதியாவும் மடல் ரீதியாவும் எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்படுறாங்கன்றதுமே அதுல காமிச்சிருப்பாங்க. எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கிறாங்கன்ட்டு. சோ நம்மளோட அக்செப்டன்ஸ் இல்லாம இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா எது நடந்தாலுமே இட் இஸ் கோயிங் டு ஹர்ட் அஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அது வந்து கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்க போகுது. அந்த அதோட எஃபெக்ட் வந்து லைஃப் லாங் அதோட பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஒன்ஸ் சம்திங் இஸ்
சம்திங் ஹஸ் ஹேப்பன் லைக் இந்த மாதிரி ரேப் மாதிரி ஆணுக்கோ பெண்ணுக்கோ நடந்தாலும் அது லைஃப் லாங் அந்த பிரச்சனை அந்த ட்ராமா வந்து இருக்கதான் செய்யும். வெனவர் லைக் அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்தாலோ இல்லைன்னா அதுல இருந்து பயம் வெளியில இருக்கும். வர முடியாம வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்க போனாலும் தே வில் நாட் பி தட் வெரி ஹாப்பி. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ட்ராமா இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப பெரிய வலியாவே தான் இருந்துட்டு இருக்கும். சோ இத காமெடி பண்றது பொதுவாவே என்னன்னா ரேப்னே கன்சிடர் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. மென்னுக்கு நடக்கிறத ரேப்னே கன்சிடர் பண்ணுவாங்கன்னா கூட எனக்கு புரியவே மாட்டேங்குது. சோ இதுல என்ன ஜாலியா சிரிச்சுட்டு வாட் போறாங்க இஸ் அவங்க. கோயிங் டு ஹேப்பன் டு யூ? சோ ம். அப்படி ஒரு ஒரு பார்வை தான் இன்னமும் பார்க்கிறோம் நம்ம. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம். விமனுக்குன்னா ஆஃப் கோர்ஸ் இட் இட் ஹர்ட்ஸ். ஏன்னா கருத்து அதுல வந்து ஒரு பை ப்ராடக்ட்டா ஒரு குழந்தை உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற ஒரு மேஜர் பிரச்சனை இருக்கிறனால பீப்பிள் தே திங்க் இட் அஸ் அ பிக் இஷ்யூ நான் நினைக்கிறேன். அண்ட் விமன் வந்து ஆல்வேஸ் லைக் சப்மிசிவா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கணும். மென்னுக்கு நடந்தா நிறைய நேரத்துல வெளியில சொல்றது கிடையாது. தே ஃபீல் அஷேம் டு சே தட். ஆஃப் கோர்ஸ் விமனும் சொல்றதுக்கு ரொம்ப 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 அசிங்கமாவும் கேவலமாவும் அவங்க பாக்குறாங்க. இல்ல அப்படி அப்படி சொன்னாங்கன்னா சமூகம் வந்து இந்த பெண்ணை தப்பா சொல்லிடும். நீயே வந்து ட்ரெஸ் அப்படி போட்டு போன, நைட் எப்படி போன, அங்கேயே நீ போன, நைட் ஏன் சினிமாக்கு போற கண்டிப்பா. மாதிரி சமூகம் கொஸ்டின் கேட்கும். நீ பப்ளிக்கா அதுக்காகவே வந்து சிரிச்ச, நீ என்ன இந்த மாரி லோ ட்ரெஸ் போட்டிருந்த, நீ ஆல்கோஹால் சாப்பிட்ட, நீ பார் போன, உன் ஃப்ரெண்டு கூட அதாவது மேல் ஃப்ரெண்டு கூட நீ நைட் வெளியில சுத்துன. சோ இந்த மாதிரி இருக்கும். மென்னுக்கு நடந்தாலும் அவங்க வந்து அவங்களும் வெளியில சொல்றதில்ல. ஏன்னா அது இட் ஹர்ட்ஸ் தேர் ஈகோ ஆல்சோ. லைக் ஒரு ஆண் மகன் எப்படி அந்த மாரி ஒரு பிரச்சனைய சொல்றது அப்படின்றத தே டோன்ட் நோ. பிகாஸ் அது அவங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப வேற ஒரு டைப் ஆஃப் ஷேம்ல தே ஆர் தேர். பிகாஸ் மென்னுனா ஸ்ட்ராங்கா இருக்கணும். தே ஷுட் வாய்ஸ் அவுட். அவங்க வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்கான பெர்சன். அவங்க எதுக்குமே உடைஞ்சு போக மாட்டாங்க. எல்லாமே அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டமைச்சிருக்கோம். அவங்க திரும்ப 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 நம்ப வச்சிருக்கிறோம். சோ அப்ப அவங்க போயிட்டு எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கு இல்ல அழுகுறதோ இல்லைன்னா அத வெளியில பேசினாங்கன்னா அவங்கள ரொம்ப ரொம்ப கேவலமா சிரிக்க தான் செய்யறாங்க. அவங்கள கிண்டல் பண்ண தான் செய்யறாங்க. சோ தேர் இஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆல் த டைம் தான் அதுல. அது மென்னுக்கு வந்து ஒரு பாவப்பட்ட சமூகமா ஒரு விஷயம் தான் அதுல கண்டிப்பா. சமூகமாவே இது மாற்றம் ஏற்படணும் இந்த அணுகிறதுக்கு, இந்த மாதிரி விஷயம் அணுகிறதுக்கு. ஏன்னா இது மென்னுனா ஸ்ட்ராங்கா இருக்கணும். விமன்னா வீக்கா இருக்கிறாங்க. இத திரும்ப 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 சொல்லிட்டே இருக்காங்க. விமன் சொல்லிட்டு அழுதனா பொம்பள மாரி அழுகாத. உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ ஐயோ ஆமா அது. நிக்கணும், ஃபேஸ் பண்ணணும். அது இப்படியே சொல்லி சொல்லி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது தான் மிச்சம். பிகாஸ் தே கான்ட் எக்ஸ்பிரஸ் மச். நெறைய நேரத்துல தான் தான் எல்லாத்தையும் தாங்கிக்கணும், தான் தான் எல்லாத்தையும் பார்த்தாகணும்னு சொல்லி 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 எதையும் எக்ஸ்பிரஸே பண்ணாம, அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா தான் மாறுது. இல்ல இப்பயுமே நம்ம சமூகம் வந்து பெண்களுக்கு வந்து எம்பவர்மெண்ட் எல்லாமே இருந்தாலுமே பசங்க தானே வந்து ஃபேமிலியை வந்து லீட் பண்ற மாதிரி இருக்கு. மெஜாரிட்டி அப்படி இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் அப்படிதான் இருக்கு. கூட வந்து ஜி தமிழ்ல வந்து ஒரு ஷோ போட்டாங்க. ஷோ வந்து தமிழா தமிழா. அந்த ஷோல கூட பாத்தீங்கன்னா ஹனிமூன் ட்ரிப் போறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே பையன் அதை பேர் பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ண போறாங்க. சோ வந்து ஈக்குவல் ஷேர் சொல்ல வரல. பட் ஏன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பையன் மட்டுமே அதை சுமக்கிற மாதிரி இருக்கு? அ அது இது நம்ம நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா, பொண்ணு வந்து என்னன்னா, நான் வர்றப்பயே உனக்கு நான் இவ்வளத்தையும் கொண்டு வரேன். நீ கேட்கிறீங்களோ, கேட்கலையோ, பட் இட் இஸ் ஸ்டில் தேர் தானே. நீங்க ஒத்துத்தான் ஆகணும்னு டவுரி இருக்க தான் செய்யுது. இல்ல தே பிரிங் வித் டவுரி சோ சும்மா மச் ஆஃப் கொடுக்குறாங்க. அந்த பையன் வந்து மந்த்லி வந்து 1.5 லேக்ஸ் சம்பாதிக்கணும், 2 லேக்ஸ் சம்பாதிக்கணும். அவங்க எல்லாம் அது ஃபில்டர் பண்ணி தான் கொண்டு இது அக்ரி பண்றாங்க. அரேஞ்ச் மேரேஜ்னாலே ஒரு அக்ரிமெண்ட் ஆக்சுவலா அது. நான் இவ்வளவு பண்றேன், நீ இவ்வளவு பண்றேன் அக்ரிமெண்ட். சரி மேரேஜ் வந்து முடியுது. இப்போ டவுரி சொல்றாங்க, அந்த பக்கம் வந்து நீ எவ்வளவு சம்பாதிக்கும், உங்க அப்பாவுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா பேரண்டல் ப்ராப்பர்ட்டி இருந்தா ஒத்துக்க மாட்டேங்க. பையன் பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அப்பதான் வந்து டிவோர்ஸ் ஆனா வந்து பாதி பாதி கிடைக்கும். இது மாதிரி நிறைய அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிளான் பண்ணி மேரேஜ் பண்ணும்போது நம்ம இந்த டவுரி எங்க கொண்டு வருது? டவுரியால பிரச்சனை ஆ இருக்குது. 2 இடத்துலயுமே இப்ப பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நான் முன்னாடி வந்து ஒரு செக்யூர்ட் ஃபீலிங்கே இல்ல. கல்யாணம் பண்ணி குடுக்குறப்ப இது எல்லாத்தையும் குடுத்து கல்யாணம் பண்ணா கூட, அவ என்னெல்லாம் அவ கஷ்டப்பட்டாலும் நோபடி இஸ் கோயிங் டூ கேர்ன்ற மாரி தான் முன்னாடி இருந்த சிச்சுவேஷன். இப்ப வந்து ஓகே. பெண்களும் கொஞ்சம் படிச்சு கிடிச்சு போறாங்க. அண்ட் நான் இவ்ளோ இதோட வர்றேன். சோ யூ ஆர் ஆல்சோ சப்போஸ் டு பி ஈக்குவல் டு மீ ஆர் என்னை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கணும். நான் போற இடத்துல நான் நல்லா இருக்கணும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போறாங்க. அண்ட் போறப்போ ஓகே. நான் இவ்ளோ பண்றேன்ல, நீ எனக்கு வந்து இந்த ட்ரிப்பு இல்லன்னா இந்த மாதிரி என்னை நல்லா பாத்துக்கிற மாரி விஷயத்த நீ செய்ய வேண்டாமா? இஸ் இட் நாட் மேண்டேட்டரி? அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன தான் வைக்கிறாங்க. அது So, போறது ஒரு சிலரும் ஒரு அதெல்லாம் சில ஒரு செய்வாங்க. பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. இல்ல பட் அப்போ ஆனா போறப்பயே ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெரிய கடன் இல்லன்னா ஒரு பெரிய விஷயம் ஆயிடுது. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு வந்து அதுல பேசின மாரி நீங்க சொன்ன மாரி லைக் 3 லேக்ஸ், 4 லேக்ஸ், 5 லேக்ஸ்னா இட் இஸ் நீங்க வென் யூ ஸ்டார்ட் அ ஃபேமிலி இட்செல்ஃப் லைக் யூ ஹேவ் சோ மச் ஆஃப் டெட் தான். அந்த இடத்துல அவ்ளோ பெரிய கடனோட தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அத வந்து ஒரு தப்பு, இல்ல ஒரு கஷ்டம் நம்ம ஃபேமிலிய ஸ்டார்ட் பண்றப்போ ஹேப்பியா என்ஜாய் பண்றது அப்படின்றத தாண்டி,
நான் இந்த ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு காமிக்கிறதுல தான் இருக்கிறாங்க. நான் பாரிஸ் போயிட்டேன். நான் வந்து மால்தீவ்ஸ் போயிட்டேன். என்னோட ஹனிமூனுக்கு நான் இத போயிட்டேன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதோ, இல்ல ஃபிரெண்ட்ஸ் கிட்ட ஃபோட்டோ எடுத்து போடுறதோ, இல்ல டேக் பண்றதோ, அந்த மாரி ஃபோட்டோ எடுத்து டேக் பண்றதோன்றது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ இந்த இடத்துல பிரையாரிட்டி இஸ் நாட் தியர் மேரேஜ். இட்ஸ் நாட் தியர் ஹாப்பினஸ். இட்ஸ் நாட் தியர் அந்த மெமரபிள் மொமெண்ட்ஸ் பிட்வீன் த கப்பிள்ன்றத தாண்டி இட் இஸ் மோர் ஃபார் நான் எப்படி இருக்கேன் பத்தியா? உன்ன விட உங்களெல்லாம் விட நான் சூப்பரா இருக்கேன்ல. அப்படின்னு மத்தவங்களுக்கு காமிக்கிறதுல தான் இருக்கு. நீங்க எல்லா இப்ப அப்படிதான் ஒரு ஸ்டேட்டஸ் மாறிட்டோம். லைக் நீங்க போட்டோ ஷூட் எடுக்கிறதா இருக்கட்டும். ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், ப்ரீ மெட்டர்னிட்டி, போஸ்ட் மெட்டர்னிட்டி எல்லாமே எல்லாமே நீங்க வந்து ரெக்கார்ட் பண்றீங்க, மெமரீஸ் ஆக்குறீங்க. அது உங்களுக்குள்ள சந்தோஷமா பாத்துக்கிறீங்க. உங்க குடும்பத்துக்கு போட்டு காமிக்கிறீங்க. அது கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆனா இது எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணி பாரு, நான் இதுக்கு ஈக்குவலன்ட்டா பண்ணிட்டேன். இந்த ஹீரோ பண்ற மாரி, இவங்க பண்ற மாரி நானும் பண்ணிட்டேன். சோ ஐ அம் வொர்த் இட். ஏன்னா அத வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்றாங்கன்னா, அந்த செல்ஃப் லவ்க்கு வேற ஈக்குவேட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் அதுல இருக்கிற பிரச்சனை. உங்கள லவ் பண்ணிக்கோங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க காசுல லவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. கடன் வாங்கி, அதுக்கப்புறம் அத எப்படி கட்டப் போறோம்னு தெரியாம ரியல் லைஃப்ல கஷ்டப்பட்டு எதுக்கு அந்த இத செய்றாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ அது சேம் கேர்ள்ஸ் வந்து ஓகே, ஹஸ்பண்ட் வந்து ட்ரிப்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் பிகாஸ் நீ ஹஸ்பண்ட்ல பண்ணு சொல்ற, ரைட், ஓகே. அதே ஹஸ்பண்ட் அதே பொண்ணை வந்து நீ ஏன் வந்து வீட்டு வேலை பார்க்க கூடாது அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண, அப்ப மட்டும் ஏன் வந்து ஃபெமினிசம் எடுத்து வராங்க? அது தப்பு. ஷேர் ஈக்குவலா ஷேர் பண்ணி எடுத்து வராங்க அப்ப மட்டும். அதுதான். இப்ப வந்து என்ன டபுள் ஸ்டாண்டர்டா பிரச்சனைன்னா, இருக்குல்ல நீங்க அது. வந்து விமன் பண்ற ரோல நெறைய நேரத்துல நம்ம வந்து கன்சிடரே பண்றதில்ல. வீட்ல இருக்கிறாங்க அப்டின்னா, அவங்க வந்து மெயின்டெயின் பண்றது. இந்த மெயின்டெனன்ஸ்ன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த வீட்ட வந்து மெயின்டெயின் பண்ணணும். அத குக் பண்றது, அது இதெல்லாம் பண்றது. நெறைய நேரத்துல அ அத வந்து இட் இஸ் நாட் பீங் ஷேர்டுன்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. நான் செய்றேன்னா, இட் இஸ் நாட் பீன் ரெகக்னைஸ்ட். வீட்ல தானே இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு, தே ஜஸ்ட் ஒரு ட்ரை பேஸ் டூ டூ பண்றது. எவ்ரிதிங். நீங்க போய் குழந்தைய போய் விட்டுட்டு வர்றது. சோ இந்த பேரண்டிங், வீட்ட பாத்துக்கிறது எல்லா டொமஸ்டிக் இதுவுமே இட்ஸ் நாட் பீங் ஷேர்ட். எப்படி நீங்க ஒரு 2 பேர் இப்ப வேலைக்கு போனாங்கன்னா, 2 பேருமே அந்த ஹோல் இதையும் ஷேர் பண்ணிக்க பாக்குறாங்க. அது பாத்துக்கலாம். வீட்ல இருக்கிற வேலைகளையும் ஷேர் பண்ணிக்கிட்டா இட் மேக்ஸ் சென்ஸ். சோ இப்ப வந்து அது ஏன் ஃபெமினிசத்துல வருதுன்னா, நீங்க இத யாருமே ரெகக்னைஸ் பண்றது இல்ல. இந்த வீட்ல பண்ற வொர்க்கையும் ரெகக்னைஸ் பண்றது இல்ல. அது மட்டும் இல்லாம அவள வந்து என்ன சொல்றது? நீங்க அந்த என்னோட சுயத்த நீ மதிக்கவே இல்ல. சோ ஐ அம் இண்டிவிஜுவாலிட்டி ட்ரீட்டட் அஸ் இல்லாம போயிருது. என்ன சொல்றது? ஒரு ஆப்ஷன். செர்வன்ட்டோ அப்டின்ற ஒரு ஃபீலிங்க்கு வந்துருது. புரியுது. சோ நெறைய வீட்ல ஓகே. படிச்சுட்டு இப்படி வீட்ல இருந்து இதெல்லாம் பார்க்கிறப்போ, நெறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுறது அந்த இடத்துல தான் நான் நெனைக்கிறேன். சோ ஏதாவது ஒண்ணு சொன்னாலே அது ஒரு பெரிய பிரச்சனையாயி, அது ஃபெமினிசம்னு சொல்றத விட லைக் எனிபடி லைக் அவங்களோட சுயத்த மதிக்கலையோ அப்படின்ற ஒரு பிரச்சனை வரப்போ, ஹோல் இதுவே ப்ராப்ளம் ஆயிடுது. அந்த ரிலேஷன்ஷிப்பே ப்ராப்ளம் ஆயிடுது அந்த இடத்துல தான். எனி எக்ஸ்பென்சஸ நீங்க ஒரு ஃபேமிலிய ஸ்டார்ட் பண்றதுலருந்து அத ரன் பண்றது 2 பேருமே ஷேர் பண்ணி பண்ணாங்கன்னா, இட் மேக்ஸ் சென்ஸ். இது என்னன்னா, இன்வெஸ்ட்மென்ட் இஸ் டன் பை த பேரன்ட்ஸ் முக்காவாசி நேரம். இந்த பேஸ் இன்வெஸ்ட்மென்ட்ட எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு நம்ம இது போடுவோம்ல, லோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஒரு அமௌண்ட்ட போடுவோம். அந்த அமௌண்ட் வந்து ஆமா ஆமா. டவுன் பேமெண்ட்ன்னு சொல்லுவோம்ல. அந்த டவுன் பேமெண்ட் இஸ் டன் பை ஓகே. த பேரன்ட்ஸ் தான் முக்காவாசி நேரம். 2 இந்த சைடு பேரண்ட்ஸ் சரி, பசங்க சைடுல இருந்து ஒருவேளை வீடு கொண்டு வந்திருக்கலாம். இப்பல்லாம் வீடு இருக்கணும், கார் இருக்கணும் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரியா இது அவங்க நிறைய இருக்கு. சொல்றாங்க. இந்த பொண்ணுங்க வந்து அவங்க அப்பா, அம்மா குடுக்குற அந்த நகை, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வாட்டர் இது எல்லாத்தையும். சோ இந்த டவுன் பேமெண்ட்ல தே ஸ்டார்ட் தியர் ஃபேமிலி. சோ அப்போ 2 இல்ல அப்பா பேருக்குமே அம்மா கொஞ்சம் வந்து வந்து கம்மியா அந்த தரேன்னு சொன்னாலுமே, ரெஸ்பான்சிபிலிட்டின்றது இல்ல கம்மியாயிடுச்சோன்னு அப்பா எனக்கு அம்மா தோணுது. வந்து நகை கம்மி தரேன்னு சொன்னாலுமே பொண்ணுங்க வந்து டிமாண்ட் பண்றாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு, நீ வந்து இவ்வளவு நகை எனக்கு போட்டு விடணும். ஏன்னா பிகாஸ் வந்து இவங்க ப்ராப்பர்ட்டி வந்து இப்ப பிரிக்கும் போது எனக்கு வராது, எனக்கு பெண் குழந்தை நீங்க வந்து இது ஷேர் பண்ண மாட்டீங்க, சோ நகை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அதுவும் ஒரு டாக் போய்கிட்டு தான் இருக்கு. இருக்கு. ஏன்னா இன்னுமே வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்றப்ப ஈக்குவலா பண்ணணும்னாலுமே, இப்போ நெறைய இடத்துல அந்த கேள்வி இருக்கு. நீங்க படிச்ச ஃபேமிலியா இருந்தாலுமே, நீங்க பொண்ணுக்கு குடுக்குறீங்களா? நிஜமாவே குடுக்குறீங்களா? இந்த வீட்லயும் அந்த பொண்ணுக்கு ஒரு ஷேர் இருக்கா? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னமும் இருக்க தான் செய்றாங்க. இட் ஹஸ் சேஞ்ச்ட் அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. சோ அவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும்னா, எப்படியும் இது எனக்கு கிடைக்க போறதில்ல. ப்ராப்பர்ட்டில என்னைய வந்து நீங்க வந்து அவ்வளவா குடுக்குறதில்ல. இல்ல ஒதுக்க போறது. ரொம்ப சில விமன் வந்து தே ஃபைட் ஃபார் இட். அந்த எனக்கும் வேணும் ப்ராப்பர்ட்டில எனக்கு குடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணா மட்டுமே தான் கிடைக்குது. ஒரு லீகல் டெர்ம்ஸ்ல போயிட்டு ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்குது. சோ அவங்க வந்து சரி முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுக்குவோம். சோ நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஐ ஷுட் பி செக்யூர்ட் எனஃப். அந்த பினான்சியல் செக்யூரிட்டி. ஆனா படிப்பு எதுவுமே தராத ஒரு செக்யூரிட்டி கடைசியில நகை மட்டும் தான் தருதான்னு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடுது இப்போ. இப்ப அப்படி ஒரு இல்ல சிச்சுவேஷனா தான் நம்ம இவ்வளவு இருக்கோம். இல்ல இவ்வளவு ஃபில்டர் தாண்டி நகை பணம் இந்த வீடு எல்லாம் ஃபில்டர்லாம் தாண்டி பண்ற மேரேஜ்ல
ஏதாச்சும் என்ன சொல்றது, அது லவ் இருக்குமா அதுல? இவ்வளவு ஃபில்டர் போடுறாங்க. ஜாதி, மதம், லொகேஷன், கலர் எல்லாமே ஃபில்டர் போடுறாங்க. அதாவது பணம், பணம், எக்கனாமிக்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஃபில்டர் பண்ணிட்டு அது மேரேஜ் பண்றாங்க. இந்த அக்ரிமெண்ட் வரும்போது அவங்களுக்கு எப்படி அந்த லைஃப் ஒன்னா போகுது அரேஞ்ச் மேரேஜ்? ஏன்னா முன்னாடி வந்து வழியெல்லாம் வாழ்ந்தாங்க. இப்ப இந்த அளவு தொடர்ந்தா அது பிரேக்கப்ல முடியும் மேரேஜ்க்கு அப்புறம் இல்லையா? இது வந்து நீங்க அரேஞ்ச்டு மேரேஜ் தான் அப்டின்னா, இல்ல. நீங்க வந்து பிரேக்கப் இதுலயும் நடக்க தான் செய்யுது. லவ் மேரேஜ்லயும் நடக்க தான் ஓகே. செய்யுது. அதுல நம்ப சொல்ற மாதிரி இந்த கேஸ்ட் அது இதெல்லாம் பார்க்குறாங்களான்னா, சில பேர் அதையும் பார்த்து லவ் பண்றவங்க இருக்கிறாங்க. அதையும் லவ் நமக்கு பண்றாங்க. தெரியுது. ஓகே. ஸோ வென் அந்த லவ் வந்து அப்படி எதையுமே யோசிக்காம வர்றது தான் லவ் அப்படின்னு நம்ம யோசிச்சாலும், பட் தெர் ஆர் சம் ஃபில்டர்ஸ் தட் வி ஆல்வேஸ் ஹேவ். நம்ம எல்லாருமே ஒருத்தவங்கள சூஸ் பண்றப்போ, அப்படி அவங்க கூட பழகுறப்போ வி ஹேவ் ஃபில்டர்ஸ். அத வந்து correct. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்டர்ஸா இருக்கலாம். அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்கலேருந்து ஆரம்பிச்சு, அவங்க எப்படி நமக்கு கேர் பண்றாங்க, எப்படி ஸ்பெண்ட் கேர்ஃபுல்லா பண்றாங்க, பேசுறாங்க. எல்லாத்தையுமே பார்க்க தான் செய்றாங்க. எல்லாமே இருக்கும். ஸோ இட் இஸ் ஓகே. நாட் ஜஸ்ட் அரேஞ்ச் அப்பா, மேரேஜ் அம்மா நம்ம பார்த்து சொல்ல முடியாது. ஆமா. சோ இட் இஸ் தேர். அப்ப அத மீறி வந்து லவ் எல்லாம் வரது வந்து என்ன சொல்றது? லவ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா, இட் இஸ் பெர்சனலா 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு இட் டேக்ஸ் அ லாங் டைம். நீங்க கல்யாணம்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் தான். நீங்க செலவு பண்ணி என்ன கலர்ஃபுல்லா டெஸ்டினேஷன் வெட்டிங் என்னலாம் பண்ணாலும், இட் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் தான். ஆனா டு மேரேஜ் ஒரு மேரேஜ ஒர்க் ஆக வைக்கணும் அப்டின்னா, எவ்ரி டே யூ ஹேவ் டு வொர்க் ஃபார் இட். டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், டு அட்ஜஸ்ட் அண்ட் 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணி க்ரோ பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். யூ ஹேவ் டு வொர்க் எவ்ரி டே ஃபார் த மேரேஜ். யூ கேனாட் பி த சேம். So, யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் கொஞ்சம். அது எல்லாத்தையும் அது வந்து அடாப்ட் ஆயிக்கணும். பிரேக் அது நடக்கிறது எல்லா 2த்துலயுமே நடக்க தான் செய்யுது. நீங்க வந்து ஆனா என்ன ஒரு ரொம்ப கவலையான ஒரு விஷயம்னா, கல்யாணம் நீங்க சொல்ற மாரி கல்யாணம் ஸ்டார்ட் பண்றப்பயே வந்து இந்த கல்யாணம் பிரச்சனையாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றத யோசிச்சுக்கிட்டே கல்யாணம் பண்றாங்க. அதுதான் ஓகே. அதுல இருக்கிற ரொம்ப கஷ்டமான ஒரு வருத்தமான ஒரு விஷயம். சரி இப்ப கல்யாணம் பண்றப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்றது? சோ புரியுது. இந்த இட்ஸ் பிரச்சனை. நாட் ஒன்லி லைக் ஒரு ஹேப்பியா ஓகே 2 பேர் சேர்றாங்க. சந்தோஷமா ஜாலியா லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி தே ஆர் கோயிங் டூ கோ டுகெதர் அப்படின்றத மைண்ட்ல இருக்கிறப்ப பேக் ஆஃப் த மைண்ட்ல இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்குது இப்போ. ஸோ பிகாஸ் ஃபில்டர் நெறைய வந்து பேர் லவ் மேரேஜும் பார்க்குறாங்க. இருக்குது, அரேஞ்ச் மேரேஜும் இருக்குது. ஸோ ஃபில்டர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் இருக்குது, லவ் மேரேஜும் இருக்குது. ஃபில்டர் போடுறது. அதை ஃபில்டர் பண்ணி மேரேஜ் பண்றாங்க. ஓகேக்கா. அடுத்த ஒரு மீம் இருக்கு. என்னன்னா சேம் அந்த வேர்லெஸ் மென் அந்த இதுல தான் என்னன்னா யூ வில் பி சேஃப் ஃப்ரம் போத் இஃப் யூ ஜஸ்ட் கேரி அ கன். அதாவது நீ துப்பாக்கி வச்சிருந்தா நீ வேற கூடயும் போய்க்கலாம், மனுஷன் கூடயும் போய்க்கலாம். இந்த துப்பாக்கி வச்சு ஒரு பெண் வந்து தன்னை பாதுகாக்கணுமா? இந்த மீம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நான் ஏற்கனவே இது பார்த்தப்ப தான் யோசிச்சது. லைக் அமெரிக்கால இருக்கிறவன் தான் கண்டிப்பா இந்த இத போட்டிருப்பான்னு நான் இப்ப யோசிச்சேன் நானு. ஏன்னா அமெரிக்கால தான் எதுக்குனாலும் கன் தான். நீங்க வந்து கன்னு. கன்னு வச்சிருந்தாலும் சரி, பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருந்தாலும் சரி, கத்தி வச்சிருந்தாலும் சரி, இட் இஸ் நாட் லைக் அப்படிதான் நம்மள புரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இட் இஸ் எவ்வளவு அசிங்கமான ஒரு வேர்ல்ட்ல நம்ம வாழ்றோம் அப்படின்றது தான். ஒரு ஹியூமன் பீயிங் சாதாரணமா நடந்து போக முடியுது. அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. அவங்களால பத்திரமா போயிட்டு வர முடியுதுன்னு ஒரு சிச்சுவேஷனே இல்ல. அப்படி ஒரு பிளேஸ்ல இருக்கிறோம்னா, இட் இஸ் நாட் சேஃப் அட் ஆல். நீங்க காட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு புரொடெக்ட் யுவர் செல்ஃப். நீங்க வந்து போகலாமா? அந்த இடத்துக்கு போலாமா? வேணாமான்னு நீங்கலாம் யோசிச்சு, அது ஒரு கைடோட வாட் எவர் இட் இஸ் அந்த மாரி போனா பரவால்ல. நீங்க கன் எடுத்துட்டு போனா, நீங்க கன்ன வந்து தட்டி விடுறதுக்கு எவ்வளவு ஈஸி. அது வந்து அவ்ளோ பெரிய பேர் வந்து ஈஸியா இட் கேன் அட்டாக் யூ. சோ அது மாரிலாம் கன் இருந்தா மட்டும் தான் புரொடெக்ட் பண்ணிக்க முடியும்ன்ற ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். நீங்க எப்பயுமே அப்படி வந்து ஒரு அலர்ட்டா நம்ம வந்து பாதுகாக்க முடியாது. பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாவே நம்ம இருக்க முடியாது. விமன் எஸ்பெஷலி விமன். வி ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ்ல. லைக் வந்து நடந்து போணும். நம்ம பாட்டுக்கு எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம். யோசிச்சு பாருங்க எங்க போனாலுமே நான் ஆம் ஐ சேஃப் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குன்னா, பயம். என்னால ஃபுல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. என்னால ஃபுல் பொட்டன்ஷியல்ல வொர்க் பண்ணவே முடியாது. வேலை செய்யற இடமா இருக்கட்டும், இல்ல எங்க போனாலும் எனக்கு அந்த பயம் இருந்துச்சுன்னா, ஒரு பயத்திலேயே இருக்கிறவங்க ஒரு சர்வைவல் மோட்லயே இருக்கிற மாதிரி அர்த்தம்ல. சோ சர்வைவல் மோட்ல இருக்கிறப்போ 100% ப்ரொடக்டிவிட்டி எனக்கு என்னைக்குமே நமக்கு கிடைக்கவே போறதில்ல. சோ இப்ப எனக்கு மட்டுமானா, எனக்கு மட்டும் கிடையாது. இப்ப எனக்கு பிள்ளைங்க இருக்குது. அது பொம்பள பிள்ளைங்களா இருக்குன்னா, அவங்களுக்கும் அதே மென்டாலிட்டி இருக்கும். சோ என்னோட பயம் இல்லாம என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? என் பிள்ளைங்க பத்திரமா இருக்குமான்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். சோ இது இப்ப அந்த ஹாசினி மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எனக்கு அப்ப அதே ஏஜ்ல குழந்தைங்க இருந்தப்போ, எனக்கு ஐ லாஸ்ட் தட் இது ஒரு 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 அமைதியான லைஃபே கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நைட் தூக்கத்துல எந்திரிச்சு பயப்படுறது, என்னமோ ஆயிருச்சோ! என்ன எப்படி இருக்கிறாங்க? ஆர் தே சேஃப்? குழந்தைங்க வெளியில போறப்ப சேஃபா இருக்காங்களா? குழந்தைங்க கிட்ட தேவையில்லாத கேள்விகள் நம்ம கேட்கிற மாதிரி இருக்கு. சோ நமக்கு வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. சோ இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமா? அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமா? அப்படின்னு ஒரு அம்மாவாவோ, ஒரு பெண்ணாகவோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ, ஐ கேனாட் பி நார்மல் அட் ஆல்.
சோ அந்த நார்மல்சிக்கு வேணும்னா ஒரு கன் வச்சிருந்தா நார்மல்சி வந்துருமானா ஐ டோன்ட் திங்க் சோ. சோ வி ஹாவ் டு டெவலப் இவால்வ் அ சொசைட்டி வேர் மதிக்க தெரிஞ்ச ஒரு சொசைட்டியா வாழ்ந்தோம்னா பெட்டர். அது துப்பாக்கி வச்சு அது பண்ணவே முடியாது கண்டிப்பா. பண்ண முடியாது. இல்ல இப்ப பேர்லெஸ்னா இருக்கட்டும், அவர் வந்து அந்த ஆல்மன் எல்லா எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இது மாதிரி ஹேஷ்டேக் வந்து வந்துகிட்டே இருக்குல்ல. இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையா சமூகம் இப்படி இருக்குதா? இல்லாட்டி வந்து இது ட்ரிகர் தேவைதானே, இந்த மாதிரி பயம் தேவைதானே மக்களுக்கு? ஏன்னா நான் பெருசா ஃபீல் பண்ணல இந்த சமூகம் வந்து இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்குன்ட்டு. பட் இவங்க சொல்லலாம் பார்க்கும்போது ஒரு இருக்கும் எனக்கு தோணுது. இது உண்மையா இருக்குதா? மனுஷன் பயங்கரம் ஆகணும் அது. இல்ல பயந்துதான் ஆகணும். இப்ப நீங்க நியூஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க இருந்து நியூஸ பாத்துட்டு இருக்கேன். வேற ஒண்ணுமே இல்ல. இந்த நியூஸ் நான் இங்க இருந்து பாலிமர் நியூஸ், புதிய தலைமுறை இதெல்லாமே பாத்துட்டு இருப்பேன். அந்த நியூஸ் எல்லாம். நியூஸ் எல்லாம் பாத்ததுக்கு அப்புறம் என் பொண்ணுமே அத பாப்பா. பாத்துட்டு வந்துட்டு இப்ப இந்தியா போலாம் அப்படின்னு சொன்னப்போ, லிட்டரலி அவ என்ன சொன்னான்னா, இப்ப நம்ம இந்தியா போறோம்னா, கார்ல போறோம்னா சீட் பெல்ட் போட்டுக்கணும். ஹெல்மெட்லாம் போட்டுட்டு போணும்னு நான் நெனைக்கிறேன். காருக்குள்ள போறப்பயே. ஏன்னா, இப்பல்லாம் ஹைவேல எவ்ளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா. சோ இப்போ இது ஏன் அப்படி ஒரு ஃபீலிங் வருது? ஏன்னா நீங்க நியூஸ்ல ஃபுல்லுமே நம்ம வந்து அத ராவா இல்லன்னா அந்த ஃபுட்டேஜ காமிச்சு லைக் ஹவ் மெனி ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். அத வந்து நெறைய மக்கள் அத பாக்குறாங்க. தென் இட் மேக்ஸ் யூ ஃபீல் தட் யூ ஆர் நாட் சேஃப் இன் த ரோட். நீங்க ஆக்சிடென்ட் எப்ப ஈவன் வேணா நடக்கலாம். ஏர் பலூன் அண்ட் உள்ள இட் கேன் இருந்தாலுமே நமக்கு பயம் இருக்கு. ஆமா. இல்ல எப்படி காருக்குள்ள வேணா ஏர் பேக் இருந்தாலும் பயம் இருக்கு. நடக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கே வந்துருது. சோ நம்மளே வந்து ஓகே நம்ம ரோட்ல போறப்ப அந்த பயம் நம்மளையும் அறியாம மனசுக்குள்ள வந்துருது. சேஃபா போறோமா? அப்படின்ற ஒரு பயம் வந்து. சோ இதே மாதிரி தானே பெண்ணுக்கு நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே அஃப்கோர்ஸ் இத பேசணும். அ அதாவது இந்த விக்டிம பத்தி பேசாம, அதாவது விக்டிமோட ஃபோட்டோ இல்லாம, விக்டிமோட ஷேர் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ குடுக்காம, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன்றத பத்தியோ, இல்லன்னா இத இத அவங்க அரெஸ்ட் பண்றத பத்தியோ, இதெல்லாம் பத்தி பேசினா பரவால்ல. பட் ஆனா இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இட் இஸ் மோர் ஒரு சென்சிட்டிவ் விஷயத்த சென்சிடைஸ் பண்றாங்களோன்னு சொல்லுது. லைக் அத வந்து ரொம்ப பைசா பார்க்கணும் அதுல. நடந்துச்சு. இங்க அவங்க வீடு இதுதான். இது இப்படி நடக்குது. சோ இத வந்து நம்ம சுவாரஸ்யமா திரும்ப சொல்லி திரும்ப காசு பார்க்காங்க ஆமா. அது. அது ஒரு சோகமான விஷயம் பார்க்காம அது வந்து சுவாரஸ்யமா சொல்லி அது சென்சேஷனலா பிசினஸா ஆக்கிடுறாங்க. மாத்துறாங்க அது. பிசினஸா மாத்துறாங்க அப்போ அது. அது வந்து இப்போ அது என்ன ஆயிருதுன்னா, நமக்கே ஒரு பயம் வந்துருது. அப்போ நெறைய இந்த மாரி விஷயங்கள் நடக்குதோ! அப்போ வி ஆர் நாட் சேஃப். முன்னாடியும் முன்னாடி இருந்தத விட இப்போ ஒருவேள நெறைய ஆயிருக்கலாம். இல்லன்னு சொல்லல. பட் ஆனா முன்னாடி இருந்தத விட இப்ப ரொம்ப தவறா அத வந்து புரோபகேண்டா நெறைய தடவ அத போட்டு காமிச்சு, இட் மேக்ஸ் யூ ஃபீல் தட் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் மாரி தான். நெறைய தடவ போடுறப்போ யூ ஃபீல் வெரி அன்சேஃப். இப்ப வந்து ஒரு ஆபத்தான ஒரு பிளேஸ்ல தான் இருக்கிறோமோ! இப்ப நீங்க நியூஸ பார்த்தீங்கனாலே நெறைய பேர் அததான் சொல்லுவாங்க. நீங்க நியூஸ வந்து நைட்டுக்கு முன்னாடி பார்க்காதீங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸே பார்க்காதீங்க. அதே மாரி எந்திரிச்ச உடனே யூசுவலி தே டோன்ட் அட்வைஸ் யூ டூ வாட்ச் த நியூஸ். இல்லன்னா ஏன் அப்டின்னா, அது இப்ப நியூஸ்ல ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, இங்க எர்த்குவேக், இங்க வந்து பாம் போட்டான், இங்க வந்து 4 ரோடு ஆக்சிடென்ட், இங்க இப்படி ஒரு தற்கொலை நடந்துருச்சு, இங்க 4 பேர் ஜெயில்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாரும் இவங்க ஏமாத்திட்டாங்க. இந்த நியூஸ் ஃபுல்லுமே அப்படித்தானே இருக்கு. இட்ஸ் லைக் ஒரு கன்சைஸ் ஆமா. பண்ணி பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நத்திங் பாசிட்டிவ் அபௌட் இட். ஃபுல்லா அப்போ நீங்க சேடான அத விஷயமா தான் இருக்கு. பார்க்குறப்ப என்னன்னா, யூ ஆர் இன் அ பிளேஸ் வேர் யூ கேனாட் லிவ் சேஃப். என்ன வேணா, எப்ப வேணா, அது மாதிரி யாருக்கு feel வேணா ஆயிடுச்சு. நடக்கலாம். வேர்ல்ட் இஸ் வெரி, வெரி பேட் அப்படின்ற ஒரு இத நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்க மாரி. இப்ப நியூஸ் பேப்பர் ஆனா நம்ம படிக்கிறப்ப பாருங்களேன், நியூஸ் பேப்பர்ல வந்து அஃப்கோர்ஸ் நீங்க தலைப்புச் செய்திகள்ல இந்த மாரி விஷயங்கள் வரலாம். ஏதோ ஒரு இம்மீடியட்டா தெரிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அத நீங்க ரீட் பண்ணணும். அண்ட் அத ப்ராசஸ் பண்றதுக்கு யூ ஹேவ் சம் டைம். அந்த நியூஸ்ல நல்ல விஷயங்கள் இருக்கும். ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நெறைய இருக்கிற மாரி இருக்கும். நீங்க வந்து ஒரு காம்படிஷன் நடந்துச்சு, இல்ல இந்த மாரி ஒரு மூவி வருது. இது எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பர்ல யூ கேன் சீ. லைக் நெறைய விஷயங்கள். பட் ஆனா நவ் வி ஆர் நாட் ரெடி டூ ரீட் சச் திங்ஸ். இதுல ஸ்பெசிஃபிக்கா நீங்க Correct. நியூஸ் சேனல்ல பார்க்கிறப்போ முக்காவாசி இட் இஸ் மோர் நெகட்டிவ் ஷேட்ல தான் இருக்குது. கொலை இட் பயங்கரம். மேக்ஸ் ஃபீல் தட் இட்ஸ் நாட் சேஃப். நம்ம திரும்ப இப்போ அதுவும் இல்லாம இன்னொன்னு வந்து நம்மள ஏமாத்திடுறாங்க. இந்த ஹோல் டிஜிட்டல் வேர்ல்டே எப்படி பண்ணுது? நீங்க ஒரு நியூஸ பார்த்துட்டீங்க. இல்ல ஒரு 2, 3 விஷயத்த நீங்க ஒரே மாதிரி டாபிக்ல பார்த்துட்டீங்கன்னா, உங்கள நம்ப ஆல்கரிதம் இதுதான் உங்களுக்கு பிடிக்கும். இதுதான் நீங்க பார்க்குறீங்க. அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா விஷயத்தையும் காமிக்குது. ஃபீட்ல வரும். கரெக்ட். அதுவே ஒரு ஃபில்டர் போட்டு உங்களுக்கு வந்து இதுதான் நீங்க அப்படின்னு நம்மள வந்து ஒரு ஃபீட்ல வருது. நம்மளோட பார்வையவே உலகத்தை மாத்திருதுன்னு நெனைக்கிறேன். சுருக்குது. இப்ப எனக்கு ஒரு ஹீரோ பிடிக்குது அப்படின்னா, இப்ப தோனி பார்த்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, ஐ கெட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோ அபௌட் தோனி. இட் புரியுது. இஸ் இட் இட் பிளாக்ஸ் எவ்ரிதிங். லைக் தோனி இஸ் அன் ஐடல்ன்ற ஒரு எங்க இத நான் பிறந்தாரு எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தாலுமே கொண்டு இட் வந்துடும். மேக்ஸ் மீ பிலீவ் இட்.
சோ இப்ப நான் இன்னொரு ஒரு நியூஸ் பாக்குறேன். ஏதோ ஒரு நியூஸ் வந்து விமென்க்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ பாக்குறேன். நான் 2 நியூஸ் அப்படி ரீட் பண்றேன் அப்படின்றப்ப என்ன ஆகும்? ஐ வில் ஜஸ்ட் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன் விச் இஸ் ரிலேட்டட் டு இட். அண்ட் இதுக்கு அசோசியேட்டா இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் எனக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும். சோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டையுமே நம்பி நம்ம வந்து இறங்கிட முடியாது. நம்ம நம்மளே வந்து நம்மள வந்து நம்ம அப்படிதான் யோசிக்கிறோன்ற அளவுக்கு நம்ம மூளைய செலவு பண்ணிருதோ அப்படின்றது தான் பிரச்சனையா இருக்கு. சோ இட் இஸ் a வெரி ட்ரிக்கி ஒன்னா தான் இருக்கு. இப்ப இருக்கிற இதுல என்ன வாட் வி கன்சியூம்ன்றதுல. ஐ மீன் என்ன நியூஸ் கன்சியூம் பண்றோம்ன்றது. அடுத்து அந்த எஸ் ஆல் மேன்ல வந்து அவங்க இன்னும் சொல்ற பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னன்னா அவங்க ஏன் எஸ் ஆல் மேன் சொல்றாங்கன்னா, நாட் ஆல் மென் ஆர் ஆக்சுவல் ரேபிஸ்ட், சம் ஆர் ரேப் அப்பாலஜிஸ்ட், சம் வில் ரேப் ஜோக்ஸ், சம் ஆர் விக்டிம் பிளேமர்ஸ், சம் ஆர் சைலண்ட். சோ எஸ் ஆல் மேன் இப்படி சொல்றாங்க. அதாவது நீ ரேப் பண்ணாம இருக்கலாம், பட் ஜோக்ஸ் எல்லாம் சிரிக்க நீ, அது மாதிரி நீ சும்மா பார்த்துட்டு சும்மா இருக்கு, நீ வந்து வாய்ஸோட பண்ண மாட்டேங்க. எஸ் ஆல் மேன் அவனுக்கு வரைக்கும் வித்தியாசம் இல்ல அப்படி சொல்றாங்க. கண்டிப்பா. இப்போ அ என்ன ரீசனுக்காகவோ நீங்க வந்து இப்ப புல்லியிங்க்கே அப்படிதான் சொல்லுவோம். நம்ம புல்லி அது ஒருத்தர் இன்னொருத்தர வம்பிழுக்குறாங்க. அதுதான் புல்லியிங் சொல்றது. அது அடிக்கிற வரைக்கும் இருக்கலாம். இல்ல கெட்ட வார்த்தை பேசுறது, வாட்டெவர் இட் இஸ் வம்பிழுக்கிறது. புல்லியிங் வந்து இங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு கிரைமா தான் இப்ப ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லலாம் பார்க்க தான் செய்றாங்க. சோ அப்படி நடக்கிறப்போ அத பக்கத்துல நின்னு பார்க்கிறவனும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. பைஸ்டாண்டர்ன்னு சொல்லிட்டு லைக் யூ ஆர் ஜஸ்ட் வாட்சிங் சம்படி இஸ் லைக் அவங்க அஃபெக்ட் ஆகுறதையோ, அவங்க கஷ்டப்படுறதையோ நம்ம சும்மா பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்மளுமே அதுல இன்வால்வ்டுன்ற ரேஞ்சுக்கு தான் இத ஈக்குவேட்டட். பிகாஸ் யூ இப்போ டோன்ட் ஹெல்ப் த கண்ணுக்கு அதர் நம்ம பெர்சன். வந்து இப்போ கண்ணுக்கு நேரம் கஷ்டம் நினைச்சு எந்த ஆம்பளையோ கேர்ளோ சும்மா இருக்க மாட்டாங்களா? நான் அதுல ஒரு பிரச்சனை நம்பல இல்ல. நடக்குது. இப்போ வாட்டெவர் இட் இஸ் நம்ம ரீசன் அதுக்கு ஒரு ரீசன் கற்பிச்சுக்கிறோம்ல. இப்ப மணிப்பூர்ல நீங்க வந்து அது வந்து 2 இனத்துக்கு நடுவுல 2 ஒரு 2 கம்யூனிட்டிக்கு நடுவுல நடந்த இன்சிடென்ட் நீங்க சொன்னாலும், இட் ஹேப்பன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சோ மெனி மென் தான அது. நாட் எவ்ரி மென் வேர் இன்வால்வ்ட் இன் த ரேப். நாட் எவ்ரி மென் வாஸ் புரியுது. இன்வால்வ்ட் இன் த அதுல ஒரு 10 பேர் அந்த தவற செஞ்சிருக்கலாம். ஆனா என்னன்னா, அந்த குரூப்பா பண்றப்போ அது ஒரு தைரியத்த குடுத்துருது. நான் வந்து சூப்பர்ன்னு காமிக்கிற அந்த ஒரு வேகத்த காமிக்குது. சோ அந்த இடத்துல அதுதான் நடந்திருக்கு. நீங்க ஒரு குரூப் கேங் ரேப் நடக்கிறதப்போ அதுதான். அதுல ஈவன் அ ஸ்மால் பாய் வில் ட்ரை டு ஷோ லைக் நான் சூப்பர் பாத்தியா, நான் வந்து பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்னு காமிக்கிறதுக்காக கூட தே டூ இட். பட் ஆனா அதுல இது ரொம்ப நீங்க சொன்னீங்க இப்படி ஒரு நடக்குதுன்னா எப்படி ஒரு இன்னொரு ஆண் மகன் விடுவான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பட் ஆனா கேங் ரேப் அப்படித்தானே நடக்குது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் பை ஒன் பர்சன். சோ இட் இஸ் டன் பை சோ மெனி மென் டுகெதர். இன்னொரு ஒரு இன்சிடென்ட்ல ஒரு அபார்ட்மெண்ட் அபியூஸ் பண்றவன் ரேப் பண்றவன வந்து மனுஷனே கிடையாது என்ன பொறுத்தவரை. நாங்க மென் விமன் நான் வந்து சேர்க்கறது அந்த இடத்துல. கரெக்ட். பட் ஆனா என்னன்னா, நம்ம வந்து இதுல அவங்க சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்க்காக சொல்றேன். அது நீங்க வந்து அது நீங்க அதுல இன்வால்வ் ஆனாலும் சரி, அது பக்கத்துல நின்னு பார்த்தாலும் சரி. சோ அது இட்ஸ் டோட்டல் என்ன சொல்றது? ஒரு கோவத்தோட வெளிப்பாடு தான். நீங்க கூட இருந்து நீங்க கூட நின்னு பண்ணி யூ டோன்ட் வாய்ஸ் அவுட் ஃபார் அனதர் விமன். இப்போ இது என்னன்னா, இட் இஸ் மென்னுன்னு மட்டும் சொல்ல முடியாது நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு சொசைட்டில தான் நம்ம வாழ்றோம். அதாவது விமன் ஆர் ஆல்சோ ட்ரெயின் டு திங்க் லைக் தட் நெறைய நேரத்துல. வந்து ஒரு விமனுக்கு ரேப்பே ஆனாலும் சரி, இல்லன்னா அது கூட இருக்கிற விமன் வந்து அவங்களுமே சொல்லலாம். நீ வந்து சரியா ட்ரெஸ் பண்ணிட்டு போல. இல்லன்னா நீ வந்து ஏதோ பண்ணியிருக்கிற. நீ அவனுக்கு சிக்னல் குடுத்திருப்ப தட் யூ லைக் ஹிம் சம்ஹவ். அந்த மாதிரிலாம் சொல்ற விமன் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் தே ஆர் ஆல்சோ ட்ரெயின்ட் இன் த சேம் வே டு திங்க். அதாவது அந்த மேல் ஆணாதிக்கமா தான் இருந்திருக்கிறாங்க. சோ விமனும் அதுல தான் வளர்ந்திருக்கிறாங்க. சோ அதனால தே ஆல்சோ திங்க் இன் த சேம் வே. சோ இவ எதுவுமே பண்ணலனாலும் ஷி வில் பி பிளேம்ட். சோ இதுல மேல் சேலையில முள்ளு ஃபீமேல்னு எந்த பட்டாலும் வித்தியாசமும் இல்ல. முள்ள சேலை பட்டாலும் இல்ல சொல்லுங்க. சேலையில முள்ளு பட்டாலும் சேலையில முள்ளு பட்டாலும் முள்ளுல சேலை பட்டாலும் கீழே பொருள் சேலை தானே, முள்ளுக்கு ஆகாது. அதேதான். இந்த ஒரு அதேதான். டைலாக் கண்டிப்பா, கண்டிப்பா. பண்றாங்க. ஓ சோ இது வந்து அதுதான் அப்பயே நீங்க ஆண், பெண்ணுன்னா ஆம்பளைக்கு கிடையாது. இவங்க பிரச்சனைன்னு வந்து சொல்றாங்க. எல்லாருமே அந்த மென்டாலிட்டி அதேதான். நீங்க எந்த இடத்துல வளர்றீங்க, அது அதே தாட் ப்ராசஸ் தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஆண்மகன் திரும்ப திரும்ப ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறான்னா, நீ என்ன மதிக்க மாட்டியா? நீ அவ்ளோ பெரிய இதுவா உன் பின்னாடி வர்றான்ல, நீ வந்து அவனுக்கு அக்செப்டன்ஸ் குடுக்க வேண்டாமா? ஓகே சொல்ல இருக்கியா? வேண்டாமா? ஸ்டாக்கிங்க குளோரிஃபை பண்ணணும். சோ இப்பதான் அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. சோ அப்போ கூட இருக்கிற பெண்ணே வந்து என்ன சொல்லுவா? அவன் இத்தன நாள் வரான்ல. வை டோன்ட் யூ லவ் ஹிம்? அவன் சூப்பர் தானே! உன் பின்னாடி இத்தன நாள் வரான். உனக்காக இவ்ளோ பண்றான்ல. அப்போ இது நம்ம அந்த மாரி ஒரு மென்டாலிட்டி தான் வளர்ந்துட்டு இருக்கிறோம். வளர்ந்திருக்கிறோம் நெறைய சொல்லுவாங்க, நீ நேரத்துல. மட்டும் லவ் பண்ணல, இல்ல நீ மட்டும் நீ வந்து லவ் பண்ணல, நான் பில்டிங் மேல கீழே குதிச்சிருவேன், கையை அறுத்துருவேன், இது மாதிரி சொல்லி லவ் பண்ணிருக்கானுங்க. சினிமா தான் காட்டுறாங்க. அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நீ வந்து ஓகே சொல்லுனா, உன் மேல ஆசிட்டையும் ஊத்திருவோம் நாங்க அதுக்கப்புறம். அது வயலன்ஸ் அந்த லெவலுக்கு போகுது. கரெக்ட்.
கண்டிப்பா. இப்ப வந்து ஒரு லவ் பண்றேன்னு சொல்லி சரி ஓகே. அப்புறம் ஆனா வந்து அந்த பொண்ணுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது சரியில்ல. இந்த ரிலேஷன்ஷிப் சரியில்ல. அவ வந்து ஒரு டாக்ஸிக்கா இருக்கு. வாட்டெவர் ரீசன். வென் தே வாண்டட் டூ டிபார்ட் லைக் இது வேண்டாம். இது பிரேக் பண்ணிட்டு வெளியில போலாம் அப்டின்னாலும் தேர் இஸ் அ பிக் ப்ராப்ளம் தான். சி நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம். அந்த ரிலேஷன்ஷிப் உடையுதுன்றப்போ இட் இஸ் பெட்டர் டூ மூவ் அவே இன் அ பெட்டர் வே. அது இல்லாம 2 பேரும் மாத்தி மாத்தி ஹர்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், டிஜிட்டலா சண்டை போட்டுக்கிறதா இருக்கட்டும். இப்பலாம் டிஜிட்டலா சண்டை போடுறது தான் விஷயம். அதாவது YouTubeல போய் வீடியோ நிறைய இருக்கு. போடுறது தான் ரொம்ப இதுவா இருக்குது. அத நான் ஒரு வந்து சென்சிடைஸ் பண்ணி அத வந்து அசிங்கமா பேசிக்கிறது. சோ இது 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 இல்லன்னா வந்து வீடியோஸ் அண்ட் இதெல்லாம் வச்சு டிஜிட்டல் விஷயங்கள வச்சு இன்னும் மிரட்டுறது. அது ஒரு இருக்கிறது பக்கம் எல்லாமே இருக்குது. இருக்கு. இல்லன்னா ஹர்ட் பண்றது. இல்லன்னா கத்தி வச்சு குத்திடுறாங்க. இல்லன்னா அந்த மாரி ஹர்ட் பண்றது இருக்குது. நீ எப்படி வாழ்ந்துருவன்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்றது. சோ இந்த மாதிரி தான் இருக்கே தவிர, தேர் இஸ் நோ ஒரு ஒரு மெச்சூர்ட் வே ஆஃப் லிவிங்கே இல்லையோன்னு தோணுது. நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. பிரேக் ஆகுது ஃபார் சம் ரீசன். இட் கேன் பி எனிதிங். கல்யாணம் ஆனாதான்னு இல்ல. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகலாம். சோ நீங்க பிரிஞ்சு போறப்ப டீசென்ட்டா பிரிஞ்சு போனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சோ அதுக்கு வந்து இல்ல நம்ம என்னன்னா ஆளுங்க அந்த எப்படின்னா செலிபிரிட்டி இன்னொருத்தர் டிவோர்ஸ் பண்ணாலே மன்னிக்கணும்ன்றது பேசுவாங்க. வரணும். இப்போ மியூசிக் டைரக்டரும் அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பிரிஞ்சுட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பர்சனல் அவங்க பிரியாங்க சரி நமக்கு தேவையில்லை. பட் அதை வந்து வெளியே சொல்றாங்க. அதுக்கு வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். ஏன் நீங்க பிரியுறீங்க, ஏன் நீங்க சேர்றீங்க, என்னைக்கு பிரிஞ்சிருப்பாங்க, ஏகப்பட்டு பேசிட்டு இருக்கோம். So அப்படி இருக்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம இந்த சமூகத்துல. இதுல இருந்து கண்டிப்பா. நீங்க சொல்ற மாதிரி அது வந்து நமக்கு தனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஐஸ்வர்யா தனுஷ் அந்த டைவர்ஸ பத்தியே இன்னும் ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் போயிட்டே தான் இருக்கு. யார் ரீசன்? என்ன ரீசன்? இப்ப ஏகப்பட்ட ரீசென்ட்டா இந்த சுசித்ரா அந்த அவங்க அந்த கப்பல் பெரிய இதா பிரிஞ்சத இருக்கு. பத்தி இன்னும் அவங்க சில விஷயங்கள் பேச போக, அது இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா போய்க்கிட்டே தான் இருக்கு. அது இந்த ரெஸ்பெக்ட்ன்றது இருக்க வேண்டியது இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒருத்தர் இன்னொருத்தர மதிக்கணும் அப்டின்றது. மதிக்கலன்னா நீங்க வாங்க போங்கன்னு சொல்றது இல்லாம, லைக் அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்க பேசுறது இது எல்லாமே இன்னொருத்தரும் ஒரு அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குன்னு நெனச்சு மதிச்சு பேச ஆரம்பிச்சோம்னா, இட் மேக்ஸ் சென்ஸ். பட் அது வளர்ப்பு முறையிலருந்து வர வேண்டிய விஷயம். சின்ன பிள்ளையிலருந்தே அந்த மாரி ஒரு மரியாதை குடுக்கறது, இன்னொருத்தருக்கும் மரியாதை குடுத்து அப்படி இருந்தாங்கன்னா, இன்னொருத்தவங்கள ஹர்ட் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்தி வெளில வரமாட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். சோ அது இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா, ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒதுங்குறதுன்றது. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரீவியஸ் சொல்லிட்டாரு. அதை வந்து அவர் பெர்சனலா சொல்லியிருக்கலாம். அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட்ல பேசிருக்கலாம். பட் அவர் சோசியல் மீடியால வந்து பயங்கரமா வெளியே போடுறாரு. அது போடுறதுனால மக்கள் வந்து பேசுறாங்க அதை பத்தி. இப்ப அது நீ ஏன் பேசுற திருப்பி வந்து பதிலா போஸ்ட் போட்டிருக்காரு. எந்த எப்படி பாக்கீங்க நீங்க? அவர் வெளியே சொல்லியிருக்கிறோமா சொல்லியிருக்க கூடாதா? அது எப்படி சொன்னாலுமே இவங்க வந்து மக்கள் வந்து பேசக்கூடாது அதை பத்தி. அத பகிரங்கமா போடணுமா, வேணாமான்னா, நம்ம எதெல்லாம் போடணும்ன்றத அந்த பவுண்டரீஸே நம்ம இருக்கான்னு எனக்கு பெரிய டவுட்டா தான் இருக்கு. இப்போ இந்த சோசியல் மீடியால எவ்ரிதிங் இஸ் பீயிங் பப்ளிஷ்ட்.